Hi, welcome to our channel. So Adidas Crazy Fast 4 Turf Football Boot. So அதோட complete unboxing, review, அதே மாதிரி break even process இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So this video will be helpful for the person who is looking to buy a new boot. ஸோ நம்ம அஜியோ ஆப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 5300 rupees, பட் we got it in a discount for 4200 rupees. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராப்பராக டெலிவரி ஆகிடுச்சு 3 or 4 days. பாக்ஸ் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. மற்றபடி பூட் வாஸ் இட் இஸ் அ நியூ ஆன் அ ஃப்ரெஷ் பீஸ். இட் இஸ் அ பிளாக் கலர் ஒன். ஸோ ஓவரால் இந்த அடிடாஸ் கிரேசி ஃபாஸ்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் ரியலி குட். இது கம்ப்ளீட் பிளாக். ஸோ அதில் வந்து அடிடாஸ் சிம்பிள் அண்ட் கிரேசி ஃபாஸ்ட் வந்து இம்ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் விசிபிள் இன் த லைட்டிங். ஸோ ஓவராலாக பூட் வந்து இட் வாஸ் லுக்கிங் நீட் அண்ட் கிளாஸி. ஸோ இது வந்து டர்ஃப் பூட். யூ கேன் யூஸ் திஸ் பூட் ஒன்லி இன் த டர்ஃப். ஸோ நீங்கள் மட் கிரவுண்ட் வந்து இது யூஸ் பண்ண முடியாது. டர்ஃபில் இட் வாஸ் ஹேவிங் அ குட் சப்போர்ட். ஸோ யூஸ்வலாக நான் என்னோடய ஷூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஐ ஆர்டர்ட் 8. எப்போயுமே ஃபுட்பால் பூட் வந்து யூ ஷுட் கெட் 1 size லெஸ். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஃபிட் ஆகும். அப்போ தான் பால் உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ உள்ள ஷோல்குள்ளேயும் வந்து கிரேசி ஃபாஸ்ட் 4 இம்ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஷோல் ரொம்ப நீட்டாகவும் குஷனியாகவும் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக திஸ் பூட் வாஸ் லுக்கிங் ரியலி குட் ஃபார் அ டர்ஃப். ஸோ அதே மாதிரி வந்து நான் வியர் பண்ணி பார்த்தேன். ஸோ வியர் பண்ணி பார்க்கும்போது இட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஃபிட் ஃபார் மீ. இது ஆல்ரெடி நான் ஷாப்பில் போனேன். அடிடாஸ் ஷாப்பில் வந்து ரொம்ப லெஸ் ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் டு கோ ஃபார் ஆன்லைன் ஆர்டர். ஸோ இது வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்துச்சுன்னா தான் ஐ கேன் ப்ளே. இல்லைனா இப்படியே நான் விளாண்டேன்னா இட் வில் கிரியேட் சம் பெயின் இன் மை லெக். ஸோ ஐ வென்ட் ஃபார் பிரேக் ஈவன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த பிரேக் ஈவன் ப்ராசஸ் இஸ் வியரிங் யுவர் பூட் அண்ட் கீப்பிங் இட் இன் த லூக் வார்ம் வாட்டர். ஸோ வாட்டர் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. லூக் வார்ம் வாட்டர் தான் இருக்கணும். இதில் 10 minutes நீங்கள் ஃபுட்பால் பூட்டை வந்து நீங்கள் வியர் பண்ணிட்டு உள்ளே வைக்கணும். வச்சுட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து கிகிள் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டு இருக்கணும். இது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து அந்த லெதரை வந்து கொஞ்சம் சாஃபன் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இதை பண்ணதுக்கப்புறம் 10 minutesக்கு அப்புறம் பூட்டை நீங்கள் எடுத்துகிட்டு யூ ஷுட் கம்ப்ளீட்லி க்ளீன் யுவர் பூட் இன் அ ட்ரை கிளாத். அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு யூ ஷுட் டேக் நியூஸ் பேப்பர் எடுத்து நல்லா ரோல் பண்ணி உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி நல்லா அழுத்தி விடணும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆல்ரெடி நம்ம பூட் வந்து ஹாட் வாட்டரில் வச்சதுனால கொஞ்சம் வந்து லூசன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு நல்லா உள்ளே அழுத்தும் போது உங்கள் பூட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு வந்து ஸ்மால் ஃபிங்கர் தான் வந்து பெயினாக இருந்துச்சு. அதனால் நல்லா அந்த இடத்துல பேப்பர்ஸை போட்டு நான் உள்ளே அழுத்தி வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து இது பண்ணும் போது வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து எங்கெங்கே உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சோ அந்த இடம்லாம் கொஞ்சம் வந்து லூஸ் கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து இட் வில் பி கம்ஃபர்டபுள் ஃபார் யுவர் லெக். ஸோ இப்போ நல்லா உள்ளே ஃபுல்லாக பேப்பர் நம்ம அழுத்தி வச்சுட்டு டபுள் நாட் போட்டு ப்ராப்பராக டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நீங்கள் வந்து லூக்வார்ம் வாட்டரில் வச்சுட்டு எடுத்து க்ளீன் பண்ணி உடனே இதை பண்ணணும். ஏன்னா லூக்வார்ம் வாட்டரில் வைக்கும் போது கொஞ்சம் லூசன் ஆகிருக்கும், சாஃப்டன் ஆகிருக்கும். அப்போ இது நீங்கள் உடனே நீங்கள் பண்ணி முடிக்கணும் இதை. செகண்ட் ஸ்டெப்பை இப்போ 2 பூட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ் ஹேங்கிங் இட் ஃபார் 8 hours. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஷுட் ஹேங் இட். இப்படி ஹேங் பண்ணி ஒரு 8 hours விட்டுறணும். ஸோ நம்ம 8 hours ஹேங் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பூட் வந்து ரெடி ஆகிடுச்சு. திருப்பி நம்ம வியர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி சைட்லேயும் வந்து என்னோடய ஸ்மால் ஃபிங்கர் வந்து ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு. எந்த பெயினுமே இல்லை. ஸோ ஓவராலாக வந்து இப்போ எனக்கு பூட் நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. ஐ திங்க் மை பூட் இஸ் ரெடி. ஸோ நம்ம கொஞ்சம் பால் டச்சஸ் எடுத்து பார்த்தோம். இட் வாஸ் ரியலி குட். ஸோ இந்த வீடியோ வந்து நியூ ஃபுட்பால் பூட் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். தேங்க்யூ.